மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. மயில் தோகை போல விரலுன்னை வருடும், மனப்பாடமாயுரையாடல் நிகழும். விழிநீரும் வீணாக இமை தாண்டக்கூடாதன துளியாக தான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே. மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒருபோதும் பொய்யில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இது பாபிஸ் க்ளோஸ் லைன் வழங்கும் காதலே காதலே நிகழ்ச்சி. ஒரு பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியோடைய ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய ஜோடிகள்கிட்ட இருந்து நம்ம இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்க சொல்லி அவங்களுடைய புகைப்படங்களை வந்து நம்ம அனுப்ப சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. தூத்துக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 2018, 2019, 2020 இந்த வருடங்களில் திருமணமான தம்பதிகள் வந்து உங்களுடைய புகைப்படத்தை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கடைசியில் 2 ஜோடி வந்து இங்கே வந்திருக்கிறாங்க காதலே காதலே நிகழ்ச்சிக்கு. முதல்ல அவங்களை வந்து நம்ம பாபிஸ் க்ளோஸ் லைன் சார்பாக வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் பெரியசாமி. சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்கண்ணா. ராஜா பெரியசாமி. இப்போ கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணிட்டு. சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். மஞ்சுளா பெரியசாமி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். குட்டி பாப்பா பேர் என்ன? யுவஸ்ரீ லக்ஷ்மி. சரி, என்ன வயசாகுது? 10 months ஆகுது. இப்போ தான் ஆகுதா? பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க, இவனா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். மீனா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வம். என்ன பண்ணுறீங்க? ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. உங்கள் திருமணம் வருடம் எப்போ ஞாபகம் இருக்கா? 2018. இந்த சம்பவத்தெல்லாம் மறக்க முடியுமா அண்ணா? சரி, இது வந்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஆமாம். சரி, முதல் முறை உங்களை எப்போ பார்த்தீங்க நீங்கள்? இல்லை, பூ வைக்கிற அன்னைக்கு தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. யாருக்கு பூ வைக்கல? அவளுக்கு பூ வைக்கும் போது. அவங்களுக்கு பூ வைக்கும் போது நீங்கள் ஏன் பார்த்தீங்க? அப்போ தான் பார்க்க சொன்னாங்க. சரி, பேசுனீங்களா அன்றைக்கி? இல்லை, அன்றைக்கி பேசல. அன்றைக்கி சிரிச்சுட்டு பேசி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் நைட்டு விடிய பேசியாச்சு. நான் சிரிச்சிட்டு போன சொன்னீங்களா? எப்படி சிரிச்சிங்க? எப்படி சிரிச்சிங்கன்னா அவங்க எப்படி ஓகே பண்ணாங்க? சிரிச்சதுனால தான் ஓகே பண்ணாங்க. சிரிப்பில் மயங்கிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அவர் முதல் முறை உங்கள்கிட்ட என்ன வார்த்தை பேசினாருங்க? அவருக்கா? தாரேன். ஹலோ தான் பேசினாங்க. ஹலோ அப்படின்னு இருக்காரு. யாராவது நீங்கள் என்ன கேட்டீங்க? நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். சரி, ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி. அவங்க எப்படி இருக்கீங்க கேட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை, ஊருக்கு போயிட்டு வரேன்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்படி இல்லை. நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இவன்கிட்ட பேசினேன். பார்த்துட்டு வந்தோன்னே பையன் பிடிச்சிருக்காமா அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஓ, நீங்களே வெவ்வேறு பண்ணி பேசுறீங்களா? பிடிச்சிருக்குமாமா அப்படின்னா சரிம்மான்னு வச்சுட்டேன். அப்போ நான் சொல்லலை அவன்கிட்ட. ஒரு மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் அவன் சொன்னேன். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கேன். நீங்கள் நினைச்சீங்க அவங்க மாமா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிங்களா? எங்கள் மாமா தான் பேசுகிறாங்கன்ட்டு பிடிச்சிருக்கு மாமா, பையன் நல்லா இருக்கானு கேட்டாங்க. நல்லா இருக்காங்க மாமா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் சொன்னாங்க, உன்கிட்ட பேசினது நானும் அப்பா கிடையாது அப்படின்னு. சரி, இந்த சம்பவத்தை வீட்டில் உள்ள யார்கிட்ட சொன்னீங்களா? அதுக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சுல, யார்கிட்ட சொல்ல? இல்லை, இப்போ யார்கிட்ட சொன்னீங்களா இவங்க தான் அப்படி பேசுகிட்டு கேட்டாங்கன்னு? எல்லாருக்குமே தெரியும். அவங்க அத்தை மாமா எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டேன். நல்ல வேலை இல்லை. இப்போ ஊரே இப்போ பார்த்துருவாங்க எப்படி இந்த டெலகாஸ்ட் பண்ணதில். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இவரை எப்போ பார்த்தீங்க? பொண்ணு பார்க்குறேன் அன்றைக்கி தான் பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சா இல்லை பார்க்க பிடிச்சிதா? பிடிச்சது. ஆமாம் பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, எப்படி அவர் ஃபஸ்ட்டு என்ன பேசினார் உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கா? என்னப்பா கேட்டீங்க? மறந்துட்டேன் சார். வழக்கமாக இதே கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லலைன்னா வீட்டில் எவ்வளோ மாற்றணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அன்றைக்கே தனியாக பேச விடுவாங்க. அந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, பையனையும் பொண்ணையும் கொஞ்சம் தனியாக பேச சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலி நான் தான் கேட்டேன் தனியாக பேசலாமா அப்படின்ட்டு. பிகாஸ் ஃபஸ்ட்டு பேசி வச்சுட்டு எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டோடனே சார் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட அம்மா சொன்னாங்க ரொம்ப கூச்ச சுபாவம். வீட்டில் நல்ல பிள்ளையாகவே இருந்திருக்காரு. ஆமாம், கூச்ச சுபாவம், வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. தண்ணி இருக்குதா குடிக்கிறதுக்கு? எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டாரா? ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தனியாக பேசலாமான்னு கேட்டோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பேசின ஒன்று.
போனோடனே கேட்கல அவர்கிட்ட இப்படிதான் எந்த பொண்ணு வந்து தனியாக பேசுன்னு கூப்பிட்டா உடனே வந்துருவியா அப்படிங்களா? உண்மையிலே ரொம்ப ஜென்டில்மேன். ஆமாம், கண்டிப்பாக. ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன உங்கள்கிட்ட பேசுனீங்க? நீங்கள் பேசின வார்த்தைங்க அவருக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் கேட்டேன். எல்லோரும் இருந்தாங்க, பொண்ணு பார்க்குற ஸ்டேஜில் எல்லோரும் இருந்தாங்க. அப்பா அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் கவனிக்கல. டேரெக்டாக கண்ணாலே பேச ஆரம்பிச்சாச்சு. பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை வேறு வந்துச்சு. அப்புறம் தனியாக பேசுறதுக்கும் கூப்பிட்டாங்க. வீட்டிலலாம் யார்ட்டையும் கேட்கல, என் பாட்டுக்கு தனியான எங்கேருந்து பேசுனீங்க? மொட்டை மாடியா? இல்லை, எல்லோரும் இருந்தாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ரூமில். ஆமாம் ஆமாம். என்ன கேட்டீங்க போய்? இந்த ஜிலேபி யார் செஞ்சான்னு கேட்டிங்களா? இப்போ வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் ஆகுது. இது யார் பண்ணா அப்படின்றதுக்கு டவுட் வேண்டாம். எங்கள் அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. எப்படி சமையல் எப்படி பண்ணுவாங்க? நல்லா பண்ணுறாங்க? பண்ணால் பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. பண்ணால் சாப்பிட்றாங்களா? சரி, அவங்க பண்ணுற சமையல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களா? அதில் எது பிடிக்கும் உங்களுக்கு? மந்த்லி ஒன்ஸ் சமையல் பண்ணிடுவாங்க. ஃபிஷ் குழம்பு வைப்பாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக வைப்பாங்க. கடையில் வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கொடுக்குறீங்களா எப்படி? இல்லை, அப்படி தான் ஒரு தடவை நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு மேரேஜ் முன்னாடி அப்படி தான் நான் சொன்னேன். பட் ஒன் டைம் ட்ரை பண்ணேன், ஏதோ ஒன்று வந்துச்சு, ஓகேன்ட்டாங்க. மீன் குழம்புன்னு ஒரு பேர் வச்சிட்டிங்க. நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்காங்க. இவங்க சமையல் பண்ணுறாரு எனக்கு அது இல்லை சார். இல்லைங்க, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து வரிஞ்சு கட்டிட்டு கிளம்புவாங்க ஹஸ்பண்ட்லாம். கிச்சனுக்கு அன்றைக்கும் பார்த்து நான் வெங்காயம் வெட்ட போகிறேன், அதை வெட்ட போகிறேன், பெரிய பெரிய கோடாரியோடு இறங்குவாங்க. இவர் அந்த மாதிரி என்னைக்காவது இறங்கியிருக்காரா? நல்ல விஷயம், இது வரைக்கும் நடக்கலை. மேபி இதுக்கு மேலே நான் டார்ச்சர் பண்ணால் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தானே ஆயிருக்கு, போக பண்ணேன். நீங்கள் சொல்லுங்கள், இவர் எப்படி சமையல் கிட்ட பார்க்கலாம் என்னைக்காவது இறங்கியிருக்காரா? எனக்கு தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க ஒரு 2 டைம். அப்போ அதுக்கு ரொம்ப கஷ்டமான டிஷ் ஆச்சே. அதுக்கு பயங்கரமாக கற்றுக்கணுமே, அது கேட்ரிங்கில் போகணுமே. அதான் 2 வருஷமாக பழகிட்டேன் தோசை. அவள் சுட்டு சுட்டு பார்த்து பழகிட்டேன். அதனால தோசை வந்துச்சா கல்லை விட்டு வெளியே? ஏன்னா சில பேர் வந்து இப்படி கல்லை விட்டு வெளியே வரலன்னா கல் சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தோசையில் அப்படி வரும். அப்படி வரும். இவங்க எந்த சமையல் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிங்க? சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு நார்மலாக வெஜ்ஜா நான்வெஜ் பிடிக்குமா? நான்வெஜ் தான். நான்வெஜ் தான். தப்பிச்சிட்டிங்க. இப்போ வரும்போது சிக்கன் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். சரி, ஓ அப்படியா? ஏங்க கீழே வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்த மாதிரி சொல்கிறீங்களா? சரி, ஓகே, சூப்பராக வந்து இப்போ ஒரு அறிமுக படலம் வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சின்ன 2 ரவுண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு சின்ன கேம் மாதிரி தான். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டாக தான் இருக்கும். பழைய ரவுண்டு தான் இருந்தாலும் பழசை வந்து கொஞ்சம் தூசி தட்டி புதுசாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது எப்படின்னா இப்போ உங்களுக்காக வந்து 2 பேரில் யார் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க? வழக்கமாக ஹஸ்பண்டு தான் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க வீட்டுக்கு லேட்டாக வந்தால். இதில் யார் ஆக்ட் பண்ணுவாங்க நல்லா? அப்படி அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்களா? என்ன மாதிரி டிக்டாக் வீடியோஸ் நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுத்து நல்லா பண்ணுவாங்க. அப்படியா? சரி, அப்போ அவங்க தான் நீங்கள் மாட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு பேப்பரில் வந்து ஏதாவது ஒரு படத்தோட பேர் வந்து எழுதி சொல்லி காட்டியிருப்போம். அதை வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணி இவருக்கு வந்து காட்டணும், இவர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாயை திறக்க. இருவாசல். சரி, ஒரு வீடு இருவாசல் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடுத்த ஜோடி வாங்க. இப்போ யார் ஆக்ட் பண்ண போகிறீங்க இதில்? நான் ஆக்ட் பண்ணுறேன், அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்களா பாப்பா? ஆனால் ஒன்று, ஹஸ்பண்ட்லாம் வந்து என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும்
இந்த ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க என்ன அது எப்படின்னே தெரில, அது ஏதோ கற்றுக்கிட்டு வராங்க ஒரு கோர்ஸு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் ஆக்ட் பண்ண போகிறாங்க, ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க முடியும் தான் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இது தோல்வியாக வெற்றியான்னு தெரில. வாங்க செல்வம் தம்பதியினர். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க ராஜாராணிங்கிறத. அடுத்து அப்படியே மாற்றி ஆக்ட் பண்ணி காட்டணும், ஹஸ்பண்ட் பண்ணணும். வாங்க முதல்ல ராஜா ஜோடி வாங்க கொண்டாங்கம்மா. சரி, இப்போ வந்து கணவர் ஆக்ட் பண்ண போகிறாங்க, ஒய்ஃப் வந்து எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்காங்க மட்டும் பாருங்கள். சரியா? சத்திய சோதனையா? சூப்பர். அந்த படத்தில் நிறையா இது இருக்குது, அந்த செய்கைலாம் பண்ணி காட்டினா அழகாக சொல்லிடலாம். அப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் தான். ரெடியா? கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டை பாருங்க. வார்த்தை சொல்லாமா? பார்த்தீங்களா சேட்டையா? வார்த்தை சொல்லக்கூடாது, அதை ஆக்ட் பண்ணி காட்டுங்க. அந்த படத்தில் உள்ள ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டிங்க. கண்ணை உருட்டிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இப்படி காட்டி தான் முடிஞ்சு லகலகலகன்னு முடிஞ்சிருக்கும். சூப்பர், ரைட்டு, அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஜோடி வாங்க. அடுத்த செல்வம் ஜோடி எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில, கொடுங்க. ஈஸி தான், ரெண்டே வர. ரவுண்டில் வந்து சொல்ல போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சூப்பரான ரவுண்டு முடிஞ்சுது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம போக போகிறோம். இது கொஞ்சம் நல்ல ரொமான்டிக்கான ஒரு ரவுண்டு. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி தான் காட்டணும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க. சரியா? அங்கே பாருங்கள், செல்லும் பயங்கர ஹாப்பியாக இருக்கா அப்பா அட. சரி, இப்போ வந்து உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. பட் வந்து அவங்கள வந்து நீங்கள் உங்கள் கூட அவங்க ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். என்னை பிடிச்சிருக்கா, வீட்டில் சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காஃபி சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு 2 பேரும் காஃபி சாப்பிட்டே வந்து பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் மெதுவாக அவங்கள்ட்ட வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கான சிச்சுவேஷன். இது எவ்வளோ அழகாக பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ண போகிறீங்க, அதில் வந்து பயங்கரமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். பண்ணிடலாமா? முதல்ல ராஜா தம்பதியினர் வாங்க. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து
காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ. காஃபி சாப்பிட வான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் பேசுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன். ஆமாவா இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் ஊர் தூத்துக்குடி தான், ஆனால் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்க. உங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இருக்கிறத பார்த்து நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா மாதிரி பார்த்துக்க முடியும்னு எனக்கு சொல்ல தெரியாது, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எங்கள் அப்பா பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் பேசுங்க. பேசி பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஓகேன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். யாரையும் நமக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஓகேன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். இது லவ், எல்லாத்தையும் கேட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம்னா அது நடக்காது. இது நீ எடுக்க வேண்டிய டிசிஷன். அதனால் டேக் யுவர் டைம். 1 இயராக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி இப்போ தான் பேசவே நினச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக தான் இருப்பீங்கன்ட்டு எனக்கு தோணுது. சரி, ஓகே, லைஃப்பை நல்லா பார்த்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வீட்டில் பேசுகிறேன், எங்கள் வீட்டில் இப்போ ஓகே எனக்கு. ஐ லவ் யூ டூ. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. ஹாய் மீனா, நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ மீனா, அதாவது அழகுன்ற வார்த்தையோட மீனான்ற வார்த்தை எனக்கு அழகாக தெரியுது. நான் இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் பேசினதில்லை, ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் நர்வஸ். அது கேமராக்காகவா உனக்காகவான்னு எனக்கு தெரியல. சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த காஃபி சாப்பிடலாமே? வெறுங்கப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்தபோது எதாவது தோணுச்சா? மைக் கொடுங்க அப்படியே அவங்கள்ட்ட. காஃபி குடிக்கலாமான்னு கேட்கலான்னு தோணுச்சு. குடிக்கலாமா? வெறும் கப்புன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஆக்ஷன் பண்ணலாம். சொல்லுங்கப்பா, ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. என்னது ஃப்ரைடேயா? இல்லை, இந்த வழக்கமாக ஃபெப்ரவரி 14 என்ன டே வரும்? ஓ, 13க்கு அப்புறம் டேரெக்டாக 15. இன்ஸ்டாகிராம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் நான் அதை சொல்லி ஆகணும். ஐ லவ் ஊ. இதை சொல்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆக்கியிருக்கீங்க? 2 years கிட்ட ஆயிருக்கு. எப்படியோ நான் சொல்லிட்டேன். உனக்கு என்ன தோணுதுன்றதை வெளிப்படையாக சொல்லிட்டா நான் கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன். என்னை பார்த்தா என்ன தோணியிருக்கு சொல்லு. ஆக்சுவலி
நீங்கள் என்ன பார்க்குறது முன்னக்கூட்டியே இந்த ஆஃபீஸில் நான் உங்களை பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ உங்களோட எனக்கு ஜென்யூனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் கைண்ட்னஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தமாக செல்வம்னாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நீங்களா சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நானும் எவ்வளோ நாள் தான் ஏன் பொறுமையாக இருக்கிறது, இன்றைக்காவது சொன்னியே நீ. நீங்கன்னு சொல்லி ஆரம்பித்து நீன்றதில் தான் அந்த அன்பு தெரியுது. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை லவ். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள். மாலை சூடி மஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவுதம்மா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவுதம்மா. ஓகே, பாபிஸ் க்ளோஸ் லைன் வழங்கக்கூடிய காதலே காதலே நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ரவுண்ட்ஸ்லாம் போச்சு, செமையான ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக அதோடும் பயங்கர ரொமான்டிக்காக வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க இந்த கப்புள்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்வம் ஜோடி அவங்க தான் பண்ண போகிறாங்க. வாங்க செல்வம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெஸ்டர்ன் டான்ஸர் நான் கேள்விப்பட்டேன், கரெக்டாக? போய் 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 நம்பிடாதீங்க. இங்கே கேமரா பேச சொல்லுங்க. சரி, இவங்களுக்கு எப்படி டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் கண்ணால் நான் பார்க்கல. கிளாசிக்கலா வெஸ்டர்னா? எல்லா குத்தும் குத்துவாங்க. எல்லா குத்து நங்க உள்ள நினைக்க பரவாயில்ல, வீட்டுக்கு வீடு அப்படி தான் விழுந்துட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. சும்மா கண்டுபிடிச்சிங்களா? தெரியும் பயங்கரமாக செமையாக ஆடினாங்க. சரி, ஓகே, இப்போ அடுத்த ஜோடியோட ரொமான்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ
ஜோடிகளை வந்து என்னம்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு என்ன தான் டான்ஸ் பண்ணாலும் வெளியே வந்து இப்போ நமக்காக செம்மையாக ஒரு ரொமான்டிக்காக வந்து ஒரு டான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இவங்களோட குழந்தைங்க வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் வந்து அப்பா அம்மா எந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சரி, இப்போ வந்து இந்த ஜோடிகள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ அழகாக வந்து ஒரு கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜோடிகளுக்கு வந்து நம்ம பாபிஸ் க்ளோஸ்லைன் வழங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜோடிகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு காதலோட பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எல்லா நாளும் வந்து அவங்க இதே லவ் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்காக நம்ம பாபிஸ் க்ளோஸ்லைன்லேருந்து ஒரு அன்பு பரிசு வழங்கப்படுது. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. இவ்வளோ எதிர்பார்த்து வரல, பட் இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டே அதாவது மொரட் சிங்கிளாக இருந்து டபுள் ஆகிருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டே மறக்க முடியாத வேலண்டைன்ஸ் டேயாக இருக்கும்னு நினச்சோம். அது மிர்ச்சி டிவி மூலமாக இன்னும் மறக்க முடியாத ஒரு வேலண்டைன்ஸ் டேயாக ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் கலந்துக்கிறது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் அண்ட் என் ஒய்ஃபுக்கு தான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப தேங்க்ஸ் மிர்ச்சி டிவி அண்டு பாபிஸ் கிளாத்ஸ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன்.